தமிழக அரசு துறைகளில் முக்கிய துறைகளில் ஒன்றாக கருதப்படும் பொதுப்பணித்துறையில் உள்ள காலி பணியிடங்கள் குறித்தும் அப்பணியிடங்களின் முக்கியத்துவம் குறித்தும் விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. நீர்வள ஆதாரத்துறை, பாசனம், கட்டடம், ஆராய்ச்சி என பல்வேறு உட்பிரிவுகளை கொண்ட பொதுப்பணித்துறை நிர்வாக வசதிக்காக சென்னை, கோவை, மதுரை, திருச்சி என 4 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. இத்துறையில் அமைச்சர் மற்றும் துறை செயலாளருக்கு கீழ் முதன்மை தலைமை பொறியாளர், தலைமை பொறியாளர், செயற்பொறியாளர்கள் என ஏராளமான பணியிடங்கள் உள்ளன. ஆனால் தற்போதைய நிலவரப்படி இதில் மிக முக்கிய பணியிடங்கள் காலியாக உள்ளன. அரசிடமிருந்து துறை சார்ந்த திட்டங்களுக்கான நிதியினை பெறுதல், அத்திட்டங்களை செயல்படுத்துதல், புதிய திட்டங்களுக்கான ஆய்வறிக்கை தயார் செய்தல், கள நிலவரங்களை ஆய்வு செய்தல், அணைகள், நீர்நிலைகள், நீர்த்தேக்கங்கள் மற்றும் கால்வாய் பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு போன்ற மிக முக்கிய பணிகளை மேற்கொள்ளும் முதன்மை தலைமை பொறியாளர் மற்றும் தலைமை பொறியாளர் பணியிடங்கள் பல மாதங்களாக நிரப்பப்படாமல் உள்ளன. முதன்மை தலைமை பொறியாளர் கலீல் அகமது சமீபத்தில் ஓய்வு பெற்ற நிலையில் அந்த பணியிடமும் கடந்த 6 மாதங்களாக நிரப்பப்படாமல் உள்ளதாக கூறும் முன்னாள் தலைமை பொறியாளர் வீரப்பன், இது தொடர்பாக தலைமை செயலாளருக்கு 2 மாதங்களுக்கு முன்பு கடிதம் எழுதியதாகவும், ஆனால் தற்போது வரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் கூறுகின்றார். இந்த வடகிழக்கு பருவமழை வரும் பொழுது அதிகமான மழை பெய்து வெள்ளம் வருமானால் ஒன்று ஒவ்வொரு மணிக்கும் பார்த்து, ஒவ்வொரு நேரத்திற்கும் பார்த்து அதற்குரிய ஆணைகளை, அதிகாரங்களை வழங்க வேண்டும். அதைவிட முக்கியமாக இந்த வேலைகளை, அதாவது மீட்பு வேலைகளை செய்வதற்கு நிதி வேண்டும். அதை அரசாங்கத்திடம் பெற்றுத்தர வேண்டும். இல்லாவிட்டால் நின்றுவிடும். இப்பொழுது கூட சொல்லுகிறார்கள், போன வருடம் சென்னையில் பெய்த மழைக்கு இந்த மீட்பு வேலைகளை செய்ததற்கு ஏறக்குறைய 500 கோடி ரூபாய் பெற்றுத்தரப்படவில்லை. எனவே பொதுப்பணித்துறை ஒப்பந்தக்காரர்கள் எந்த வேலையும் எடுத்துக்கொள்ள இப்பொழுது தயாராக இல்லை, பழைய பாக்கியே இருக்கும் பொழுது. இப்படி ஒரு நிலைமை ஏன் இருக்கிறது என்றால் இந்த தலைமை பொறியாளர்கள் அந்த இடங்களிலே இல்லை என்பதைத்தான் காட்டுகிறது. டெல்டா மாவட்டங்களில் உள்ள கால்வாய்கள் தூர்வாரப்படாததற்கு தலைமை பொறியாளர் பணியிடங்கள் நிரப்பாமல் இருப்பதும் ஒரு காரணம் என்கின்றார் திமுகவை சேர்ந்த முன்னாள் பொதுப்பணித்துறை அமைச்சர் துரைமுருகன். கடந்த ஆண்டு வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட சென்னை, கடலூர் பகுதியை சுற்றியுள்ள ஆறுகள் தூர்வாரப்படாமல் இருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டுகின்றார். இருக்கிற 4 சீஃப் இன்ஜினியர்கள் மற்ற 16 சீஃப் இன்ஜினியர் போஸ்ட்டுகளை ஒவ்வொருத்தர் 4 சார்ஜ் 5 சார்ஜின்னு அடிஷனல் எடுத்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஆக பொதுப்பணித்துறை என்ற ஒரு துறையே இயங்காமல் இருக்கிறது. ஆகவே பொதுப்பணித்துறையில் ப்ரமோஷனில் ஒரு தேக்க நிலை ஏற்பட்டுச்சு. இந்த தேக்க நிலையினால் அவர்களுக்கே வேலை செய்யறதுல விருப்பம் இல்லாமல் போச்சு. பொதுப்பணித்துறையில் உள்ள முக்கிய பொறுப்புகள் நிரப்பப்படும் நிலையில் மழை, வெள்ளம் மற்றும் பல்வேறு பாதிப்புகளில் மக்கள் சிக்கித் தவிக்கும் நிலை தவிர்க்கப்படும். ஷண்முக பிரியன், நியூஸ் 18 தமிழ்நாடு.